ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் கப் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் அரிசி மாவை பயன்படுத்தி தான் நம்ம கேக் செஞ்சுருக்கோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் கேக் செஞ்சு பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் இருக்கும். வாங்க இப்போது கப் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு இந்த பவுலில் 2 முட்டையை நான் இப்போ உடைச்சி சேர்த்துக்கிறேன். நான் இப்போ எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணி தான் நான் இப்போ பீட் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட பீட்டர் இல்லைன்னா பரவாயில்ல, விஸ்க் வச்சு கூட நீங்கள் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக பீட் பண்ணதுக்கப்புறமா இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரையை சேர்த்து நான் பீட் பண்ணிக்க போகிறேன். நான் பார்த்தீங்கன்னா 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். இந்த கப்பில் 100 கிராம் அரிசி மாவு அளந்து எடுத்து வச்சுருக்கேன். கப் ஃபுல்லாக நான் 100 கிராம் அளவு மாவு இருக்கிற கப்பு தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுடைய வீட்டில் எந்த கப் வேணால் எடுத்துக்கோங்க. ஆனால் அந்த கப் ஃபுல்லாக அரிசி மாவை அளந்து எடுக்கும்போது 100 கிராம் அளவு இருக்கணும். அந்த சைஸுக்கு நீங்கள் கப்பு பார்த்து எடுத்துக்கோங்க. நான் இப்போ அப்படி தான் எடுத்திருக்கேன். 3/4 கப் அளவுக்கு சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் பீட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் சர்க்கரையை பொடி பண்ணி கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரையை சேர்த்து நான் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இன்னும் நல்லா ஸ்டிஃபாக வர வரைக்கும் கூட நம்ம பீட் பண்ண முடியும். ஆனால் இந்த கன்சிஸ்டன்சியே போதும், கரெக்டாக தான் இருக்கும். நம்ம மாவு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இப்போது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்க போகிறேன். நம்ம முட்டை சேர்த்து செய்கிறதுனால கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது முட்டையோட ஸ்மெல் வராமல் இருக்கும், அதுக்காக தான் நம்ம வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்குறோம். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் எசன்ஸ் பிடிச்சிருக்கோ அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ லைட்டாக நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். வெனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டேன். நம்ம முட்டை சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரில் இருந்திருக்கும். இப்போ நல்லா பீட் பண்ணும் போது கொஞ்சம் கலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெள்ளை கலருக்கு மாதிரி வந்திருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கலர் மாதிரி பீட் ஆகிட்டு வரும்போது நல்லாயிருக்கும். கேக் ஃப்ளஃபியாக இருக்கும் சாப்பிட. இப்போ இந்த மாதிரி ஒரு வடிகரண்டி எடுத்துக்கிட்டு இதில் நான் அரிசி மாவை சேர்த்துக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா இப்போது பச்சரிசி மாவு தான் எடுத்திருக்கேன், கடையில் வாங்கின மாவு. 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த கப்பில் நான் எடுத்துருக்கிற மாவோட வெயிட் பார்த்தீங்கன்னா 100 கிராம் அளவுக்கு இருக்குது. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். இப்போ மாவு பார்த்தீங்கன்னா சாஃப்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். உருண்டை கட்டாமல் இருக்கணும். அதே சமயத்தில் நல்லா சாஃப்டாக நம்ம கலந்து கொடுக்கணும். அப்போ தான் கேக் நல்லா ஃப்ளஃபியாக வரும். நம்ம பாட்டுக்கு ரொம்ப அழுத்தம் கொடுத்து ரொம்ப ஸ்பீடாலாம் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம்னா கேக் அந்த அளவுக்கு ரொம்ப எழும்பி பஞ்சு மாதிரி வராது. நம்ம மிக்ஸ் பண்ணும்போதே தெரியும் மாவு எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் இலக்கமாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். அதனால் பால் சேர்த்துக்க போகிறேன். பேக்கெட் பால் இல்லைன்னா பசும் பால் எடுத்துக்கோங்க. பாலில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் காய வச்சுட்டு நல்லா சூடு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கட்டும், ஆனால் ரொம்ப இலக்கமாக இருக்கக்கூடாது. நம்ம கப்பில் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா பேப்பர் கப் தான் நான் வாங்கிட்டு வச்சுருக்கேன். நம்ம யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி தான். இதில் மாவு ஊற்றி வச்சு நம்ம பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம சாப்பிட்டுட்டு இந்த பேப்பரை தூக்கி போட்டுடலாம், அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் கப்பில் நீங்கள் எண்ணெய் அப்படிலாம் வெண்ணெயை தடவிட்டு கொஞ்சம் மாவை தூவிட்டு இதுக்குள்ளவே நீங்கள் மாவு ஊற்றி வச்சிட்டிங்கனாலும் பேக் ஆகிட்டு வந்துடும். அப்படி இல்லைனா நம்ம இந்த மாதிரி பேப்பர் கப் வாங்கிட்டு கூட இந்த மாதிரி ஒரு கப்பில் வச்சுட்டு நம்ம மாவு ஊற்றி பேக் பண்ணி எடுத்துக்கலாம். உங்ககிட்ட இந்த மாதிரி கப்பு இல்லைனாலும் மசாலா டப்பா இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம அஞ்சரை பெட்டி, கடுகு, உளுத்தம்பருப்பு அதெல்லாம் போட்டு வைப்போம் பாருங்கள். அந்த மாதிரி கப் கூட நீங்கள் எடுத்துக்கிட்டு அதில் இது போல் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். நம்ம எடுக்கிற பேப்பர் கப்புக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி கப் எடுத்தோம்னா எண்ணெயெல்லாம் அப்ளை பண்ண வேணாம். அதே கொஞ்சம் பெரிய கப்பாக இருந்தது அப்படின்னா கேக் கொஞ்சம் எழும்பி வரும். அப்போ இந்த சைட்லலாம் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக எண்ணெயை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இந்த பேப்பர் கப்பு இதுக்குள்ளே வச்சிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம இந்த கப்பில் சேர்த்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கப்பில் நான் ரெடி பண்ண மாவு ஃபில் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம கேக் பேக் பண்ணிக்கலாம்.
ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். நீங்கள் எந்த பாத்திரம் கூட எடுத்துக்கோங்க, குக்கர் கூட நீங்கள் வேணால் எடுத்துக்கலாம். கடாயை மேலே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு நான் வந்து 5 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நல்லா கடாய் வந்து சூடேறி இருக்குது. இப்போது இந்த கடாய்க்குள்ளே ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு பிளேட் வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து அப்படியே ஒரு பிளேட் எடுத்து வச்சுக்க போகிறேன். ஒரு கிண்ணம் கூட வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சுக்கலாம். இந்த பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா கடாயில் அப்படியே பாதியில் கொஞ்சம் நிற்கிறதுனால நான் அப்படியே பிளேட் எடுத்து வச்சுட்டேன். இதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த கப் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மேலே மூடி போட்டு மூடிடலாம். நம்ம எடுக்கிற பாத்திரத்துக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி மூடி வந்து மூடிக்கோங்க. நான் எடுத்துருக்கிற கடாய்க்கு இது கரெக்டான மூடி. இப்போ இந்த மூடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்ஸ் இருக்கும். நான் வந்து கண்ணாடி லிட் எடுத்ததுனால இதுலேருந்து காற்று வெளியில் வராத மாதிரி ஒரு பேப்பர் வச்சு நான் அடைச்சிக்க போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குறைஞ்சது 20 நிமிஷத்துக்கு நான் வந்து பேக் பண்ண போகிறேன். 20 நிமிஷம் குக் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து செக் பண்ணலாம் கேக் வெந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. வேகலைன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நேரம் குக் பண்ணிக்கலாம். வெந்துருச்சுன்னா நம்ம கேக் வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேக் வச்சு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. ஒரு டூத் பிக் வச்சு நான் வந்து லைட்டாக குத்தி பார்க்குறேன். மாவு வந்து ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் வெந்திருக்குன்னு அர்த்தம். கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கப்பெல்லாம் தனியாக எடுத்து வச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கேக் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூடு ஆறி வந்துருச்சு. இப்போ ஈஸியாக வந்து கப்லேருந்து எடுத்துட முடியும். நம்ம கப் கேக் கவர் தான் போட்டிருக்கோம், அதனால் ஈஸியாக எடுத்துடலாம். ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக வந்து கேக் வந்திருக்கு கப் கேக். நம்ம அதுவும் மைதா மாவெல்லாம் யூஸ் பண்ணாமல் அரிசி மாவை தான் நம்ம வந்து பயன்படுத்தி செஞ்சுருக்கோம். அவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லா பஞ்சு போல் கேக் வந்து வந்திருக்கு பாருங்கள். நான் சொன்ன அளவை கொண்டு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக வரும் கேக். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.